Hi students, now we இன்னைக்கு 12th class 12th chapter 1 example 1.1 பார்க்க போறோம். question பாருங்க. if a equal to இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3 இது கொடுத்திருக்காங்க. verify that அப்படினு சொல்லிட்டு a into aj equal to aj into a equal to determinant a into i3 நாம ப்ரூவ் பண்ணனும். சரி, இது ரொம்ப ஈஸியான சம் தான், நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம்னா determinant a கண்டுபிடிச்சலாம். determinant a எப்படி பண்ணலாம்? determinant போடுங்க. a ல என்ன மேட்ரிக்ஸ் இருக்கு, நம்பர்ஸ் இருக்கு. 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3 இதுதான் determinant a. இப்போ நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னா, இப்போ பாருங்க 8 ஃபர்ஸ்ட் நம்பர் 8 எழுதிக்கலாம். 8 எழுதிக்கோங்க. இப்போ இது 8 எதுல இருக்கு? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அப்படியே விட்டுறணும், மீதி எழுதிக்கோங்க. 7 into 3 21. அதுக்கப்புறம் மைனஸ் போடணும். ஓகே, இந்த ரோவை இந்த காலம் விட்டுட்டீங்கன்னா 7 into 3 21 போட்டாச்சு, மைனஸ் போட்டாச்சு. இங்க பாருங்க, அடுத்தது -4 into -4 plus 16. அதனால 16 அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்தது எழுதும்போது மைனஸ் போட்டுக்கணும். இங்க என்ன இருக்கு? -6 இருக்கு. அப்ப இங்க ஒரு மைனஸ் இருக்கனால +6 ஆயிரும். +6 போட்டீங்கன்னா இது எந்த ரோல இருக்கு? ஃபர்ஸ்ட் ரோல இருக்கு, செகண்ட் காலம்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் விட்டுட்டீங்கன்னா -6 into 3 -18. அடுத்தது மைனஸ் போடணுமா? போட்டாச்சு. -4 into 2 -8. இங்கே +8 ஆயிரும். பாருங்க, அடுத்தது 2 எடுத்துக்கணும். இப்போ பிளஸ் மைனஸ் பிளஸ் 2 எடுத்துக்கிட்டோம்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோல தேர்ட் காலம்ல இருக்கா. இப்போ இதையும் விட்டுட்டோம்னா -6 into -4 24 +24. அடுத்தது மைனஸ் போட்டுக்கோங்க. 7 into 2 14. ஓகே, 8 21 minus 16 5 plus 6 into -18 plus 8 minus 10 plus 2 24 minus 4 10. 8 5s are 40. 6 into -10 -60. 2 into 10 20. 40 plus 20 is 60. 60 minus 60 0. அப்ப determinant a என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க? 0 கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்? a into aj கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் aj கண்டுபிடிக்கணும். aj எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். aj எப்படி கண்டுபிடிக்கணும்னா, பாருங்க, முன்ன போட்ட மாதிரியே தான். இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. 8 minus 6 இந்த 2 எடுத்துக்கிறீங்களா? இப்போ 8 எடுத்துக்கோங்க. 8 வந்து ஃபர்ஸ்ட் ரோல இருக்கு, ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ரோவே ஃபர்ஸ்ட் காலமே விட்டுட்டு 7 into 3 21 மைனஸ் போட்டுக்கணும் எப்பயும் போல. அடுத்தது -4 into -4 plus 16. ஓகே, போட்டாச்சு. அடுத்தது -6 எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலமா, அப்ப அதை விட்டுட்டீங்கன்னா -6 into 3. ஓகே, இங்க மைனஸ் போட்டுக்கணும் நீங்க. -6 into 3 -18. அடுத்தது -4 into 2. இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கும். இப்போ -4 into 2 -8ங்கிற போது +8 கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்தது 2 எடுத்துக்கோங்க. 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். இதை விட்டுட்டீங்கன்னா -6 into -4 plus 24. அடுத்தது -7 into 2 14. ஓகே, அடுத்தது பாருங்க, இப்போ வந்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம்? -6 எடுத்துக்க போறோம். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அப்போ -6 into 3 -18. இங்க பாருங்க, இது பிளஸ் மைனஸ் பிளஸ், அடுத்து வர்றது மைனஸ். ஓகே, இத பாருங்க, இப்போ -6 எடுத்துக்கிட்டீங்கன்னா இதையும் விட்டுட்டோம்னா -6 into 3 -18. அடுத்தது மைனஸ் போட்டுக்கோங்க. 2 into -4 -8. அப்போ +8 போட்டாச்சு. அடுத்தது பிளஸ் தானே. ஓகே, 7 எடுத்துக்கோங்க. செகண்ட் ரோ செகண்ட் காலம். அப்போ 8 into 3 24 minus 2 into 2 4. ஓகே, அடுத்தது பாருங்க,
24 minus 4 ஓகே. அடுத்தது நம்ம எந்த நம்பர் எடுத்துக்கணும்? -4 எடுத்துக்கணும். -4 செகண்ட் ரோ தேர்ட் காலம். அப்போ உங்களுக்கு எது வரும்? 8 -4 வருமா? ஓகே, இங்க பாருங்க, இங்க மைனஸ், இங்க பிளஸ், அடுத்து மறுபடியும் மைனஸ் போடணும். -4 எடுத்துட்டோம். இதே விட்டுட்டோம்னா 8 - 4 -32 மைனஸ் போடணும். -6 into 2 to -12. இங்க ஒரு இருக்கறனால மைனஸ் இருக்கனால +12 வந்துரும். அடுத்தது 2 எடுத்துக்கோங்க. 2 எங்க இருக்கு? தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் விட்டுட்டீங்கன்னா -6 into -4 +24. அடுத்தது மைனஸ் போடணுமா? 7 into 2 14. அடுத்தது என்ன போடணும்? மைனஸ் போடணும். போட்டீங்கன்னா அடுத்தது பாருங்க, -4 தானே எடுத்துக்கணும். இந்த -4 தேர்ட் ரோ செகண்ட் காலம். தேர்ட் ரோ செகண்ட் காலம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8 into -4 -32. மைனஸ் போட்டுக்கோங்க. பாருங்க, இதையும் விட்டுட்டோம்னா ஓகே. அடுத்து -6 into 2 +12. -6 into 2 -12 கிடைக்கும். இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால +12 ஆயிடும். ஓகே, அடுத்தது மறுபடியும் பிளஸ் தான் வரும். ஓகே, அடுத்தது பாருங்க 3 எடுத்துக்கணுமா? இந்த 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா தேர்ட் ரோ தேர்ட் காலம் விட்டுட்டீங்கன்னா 8 into 7 56. மைனஸ் போட்டுக்கோங்க. 6 into 6 36. பாருங்க, -6 into -6 +36 அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது ஹோல் டிரான்ஸ்போஸ் போடணும். ஓகே, அடுத்தது பாருங்க, 21 - 16 5. மைனஸ் ஆல்ரெடி இருக்கு. -18 + 8 -10. -10 மைனஸ் இருக்கு, அப்போ +10 ஆயிரும். அடுத்து 24 - 4 10. அடுத்தது இங்க ஒரு மைனஸ் இருக்கு. இங்க -18 + 8னா உங்களுக்கு -10 கிடைக்கும். இங்க ஒரு மைனஸ் இருக்கனால இங்க உங்களுக்கு +10 கிடைக்கும். அதேதான் 24 - 4 20. -32 + 12 -20. இங்க ஒரு மைனஸ் இருக்கறனால பிளஸ் ஆயிரும் 20. அடுத்தது 24 - 14. இங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 10 கிடைக்கும். -32 + 12 -20. இங்க ஒரு மைனஸ் இருக்கறனால +20. 56 - 36 என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 20. மறக்காம என்ன போடணும்? டிரான்ஸ்போஸ் போடணும். இப்பதான் நம்ம அஜ்ஜே போட போறோம். அஜ்ஜே உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இப்போ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா நம்ம ரோவ்ல இருக்கிறத பாருங்க, இது ரோவா அப்படியே காலமா இருக்கும். 5 10 10. அடுத்தது செகண்ட் ரோவை செகண்ட் காலம் எழுதுங்க. 10 20 20 10 20 20. தேர்ட் ரோவை தேர்ட் காலமா எழுதணும். 10 20 20 10 20 20. ஓகே, அஜ்ஜே கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A into அஜ்ஜே கண்டுபிடிக்கணும். A into A. A உங்களுக்கு என்ன? 8 - 6 2 -6 7 -4 2 -4 3. அஜ்ஜே என்ன? 5 10 10 10 20 20 10 20 20. நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலம் கூட மல்டிப்ளை பண்ணலாம். 8 into 5 40. அடுத்தது -6 into 10 -60. 2 into 10 +20. ஓகே, அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் காலம் கூட மல்டிப்ளை பண்ணணும். 8 into 8 10 80. -6 into 20 -120. 2 into 20 +40. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கீழே போட்டுக்கலாம். into 5 40 -6 into 10 -60. 2 into 10
plus 20 கிடைக்கும். அடுத்தது இங்க பாருங்க, first row second column 8 into 10 80 minus 6 into 20 minus 120 2 into 20 plus 40. First row third column 8 into 10 80 minus 6 into 20 minus 120 2 into 20 plus 40. அடுத்தது பாருங்க, second row first column minus 6 into 5 minus 30 7 into 10 plus 70 minus 4 into 10 minus 40. அடுத்து minus 6 into 10 minus 60 7 into 20 plus 140 minus 4 into 20 minus 80. அடுத்தது second row third column minus 6 into 10 minus 60 7 into 20 plus 140 minus 4 into 20 plus 80. அடுத்தது பாருங்க, 2 into 5 third row first column 2 into 5 10 minus 4 into 10 minus 40 3 into 10 plus 30. அடுத்தது 2 into 10 20 minus 4 into 20 minus 80 3 into 20 plus 60. அடுத்தது 2 into 10 20 minus 4 into 20 minus 80 3 into 20 plus 60. இதெல்லாம் பாருங்களேன், 40 plus 20 60 60 minus 60 0 80 plus 40 120 120 minus 120 0. இது எல்லாமே உங்களுக்கு அப்படியே தான் கிடைக்கும். இது எப்படி எழுதிக்கிறீங்கன்னா 0 0 0 0 0 0 0 0 0. இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. நாம என்ன கண்டுபிடிக்க வேண்டியது, அஜ் ஏ இன்டு ஏ கண்டுபிடிக்கணும். அஜ் ஏ ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கணும், நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 5 10 10 10 20 20 10 20 20. ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஏ என்ன கொடுத்துருக்காங்க 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3 கொடுத்துருக்காங்க. இது நம்ம முன்ன போட்ட மாதிரியே தான் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 into 8 40 10 into minus 6 minus 60 10 into 22 plus 20. அடுத்தது first row second column 5 into minus 6 minus 30 10 into 7 plus 70 10 into 2 wait sorry 10 into minus 4 minus 40. Next first row third column 5 into 2 10 10 into minus 4 minus 40 10 into 3 plus 30. அடுத்தது 10 into 8 80 20 into minus 6 minus 120 20 into 2 plus 40. அடுத்தது 10 into minus 6 minus 60 20 into 7 plus 140 20 into minus 4 minus 80. அடுத்தது 10 into 2 20 20 into minus 4 minus 80 20 into 3 minus plus 60. அடுத்தது 10 into 8 80 20 into minus 6 minus 120 இதே தான் கிடைக்கும் 140 minus 80 20 minus 80 plus 60. இப்போ இது எல்லாமே நமக்கு பண்ணனா ஆன்சர் என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம்.
இதுவும் ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 40 plus 20 60, 60 minus 60 0. அப்போ 0 0 0 எல்லாத்துக்குமே இதே தான் கிடைக்கும் 0 0 0 0 0 0. இது தேர்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க 0. மாடுலஸ் a வந்து 0. இப்போ இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா மாடுலஸ் a கூட I3 மல்டிப்ளை பண்ணா அதாவது இந்த எந்த ஒரு 0 கூடயும் நம்ம எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் 0 தான் கிடைக்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் 1. சாரி இதுக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு ஆன்சர் 0. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் a அஜ்ஜியை கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கும் ஆன்சர் வந்துட்டு ஃபுல்லாவே உங்களுக்கு 0 கிடைக்கும். இதுக்கு அஜ்ஜே இன்டு a கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு ஆன்சர் 3. அப்போ இப்போ இது எல்லாமே ஈக்குவலா வந்திருக்கு. hence proved 1 equal to 2 equal to 3. Hence proved. Thank you.